ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் ஒரு க்ரோஷேட் ப்ராஜெக்ட்டும், அப்புறம் எல்லா டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கு க்ரோஷேட் ஸ்டிச்சஸும் சொல்லித்தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு க்ரோஷேட் தெரிஞ்சுக்கணுன்னாலும் பிடிக்கும்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அப்படி நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நோட்டை ஷேர் பண்ண சொல்லி. நான் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோலேயே நோட்டை ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் முன்னாடி இருக்கிற இந்த க்ரோஷேட்டோட அப்சர்வேஷனையும் க்ரோஷேட்டோட சிம்பிள்ஸையும் மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன், அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நான் ஓனாக எனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் மறந்தாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த நோட்டை பார்த்து அந்த ரெண்டையும் எழுதிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம். இன்றைக்கி வீடியோவில் ட்ரிபிள் க்ரோஷேட்டும் ட்ரிபிள் க்ரோஷேட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேட். இதுக்கு அதே மாதிரி ஸ்லிப் டாட் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கோங்க. எண்டில் இருக்கிற செயினை பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா 3 செயின் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் போட்ட அந்த 3 செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட நீடலில் 2 தடவை நூலை சுற்றி 4ஆவது இருக்கு இல்லையா, அந்த செயின்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரன்னிங் நூலை நம்மளோட நீடிலில் பிடிச்சி வெளியே எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீடிலில் 4 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த நம்ம 4 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் நூலை சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி நூலை சுற்றி அடுத்த 2 லூப் வழியில் எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 இருக்கும் லாஸ்ட்டில். மறுபடியும் நூலை சுற்றி அந்த 2 லூப் வழியிலையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே கிடச்சிரும். அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற செயின் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரெண்டாவது லைன் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் 2 தடவை நூலை சுற்றி அடுத்து இருக்கிற செயினில் ஃபஸ்ட்டு செயினில் உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை நம்மளோட ஹூக்கால் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹூக்கில் பார்த்திங்க அப்படின்னா 4 லூப் இருக்கும். அதே மாதிரி தான் ரன்னிங் நூலை சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் எடுங்க. மறுபடியும் ரன்னிங் நூலை சுற்றி அடுத்த 2 லூப் வழியில் எடுங்க. 3ஆவது ரன்னிங் நூலை சுற்றி லாஸ்ட் இருக்கிற 2 லூப் வழியிலையும் எடுத்துருங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ட்ரிபிள் க்ரோஷேட்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட். இதுவும் சேம் ட்ரிபிள் க்ரோஷேட் மாதிரி தான். இது என்னென்னா அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அவ்வளோ செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டு செயின்கிட்ட பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அதில் வந்து 3 செயின் போட்டோம், நம்ம இதில் வந்து 4 செயின் போடுறோம். 4 செயின் போட்டு அந்த 4 செயினையும் ஸ்கிப் பண்ணி 5வது செயினில் வந்து நம்மளோட நீடில் 3 தடவை நூலை சுற்றி 1 2 3 இந்த மாதிரி 3 தடவை நூலை சுற்றி அந்த 5வது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை நம்மளோட ஹூக்கால் வெளியே எடுங்க. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த நம்மளோட நீடில் 5 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் எடுங்க, அப்புறம் மறுபடியும் அடுத்து இருக்கிற 2 லூப் வழியில் எடுங்க, மறுபடியும் அடுத்து இருக்கிற 2 லூப் வழியில் எடுங்க, லாஸ்ட்டாக இருக்கிற 2 லூப் வழியில் எடுத்துருங்க. இதுதான் நம்மளோட டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட். அடுத்த செயின்லேயும் அதே மாதிரி நம்ம நீடில் 3 தடவை நூலை சுற்றி அடுத்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை நம்மளோட ஹூக்கால் வெளியே எடுங்க. எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் அதே மாதிரி 5 லூப் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப் வழியில் எடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 லூப் வழியில் எடுங்க, அப்புறம் மறுபடியும் 2 லூப், லாஸ்ட்டாக 2 லூப் வழியில் நம்மளோட நீடில் வந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எண்டு செயின் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செயின் போடணும். ஓகேவா? 4 செயின் போட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த செயினில் ஃபஸ்ட்டு செயினில் நம்மளோட நீடில் 3 தடவை நூலை சுற்றி ஃபஸ்ட்டு இருக்கிற செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் 5 லூப் இருக்கும். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் 2 லூப் வழியில் நூலை சுற்றி வெளியே எடுங்க, மறுபடியும் நூலை சுற்றிட்டு அடுத்த 2 லூப் வழியில் வெளியே எடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக எடுங்க. இதே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் நூலை சுற்றாமல் டைரெக்டாக நீடில் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுட்டு போவோம். டபுள் க்ரோஷேட்டில் 1 தடவை நூலை சுற்றுவோம். ட்ரிபிள் க்ரோஷேட்டில் 2 தடவை நூலை சுற்றுவோம். டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட்டில் 3 தடவை நம்மளோட நீடில் நூலை சுற்றுவோம். இதுதான் இந்த 4 ஸ்டிச்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு.
நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த 2 ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ காய்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய க்ரோஷேட்டை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷேட் பயணத்தை தொடரலாம். பாய்.